தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்திய அரசு அறிவிப்பு தான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. மருத்துவ துறையில் நோயாளிகள் அப்படிங்கிற வார்த்தை இனி பிரயோகம் கிடையாது. நோயாளிகளை மருத்துவ பயனாளி என்று தான் அழைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை அரசு பிறப்பித்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன நடந்தது, அதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கிறோம். இனி மருத்துவ பயனாளி ஒரே உத்தரவால் மொத்த நோயாளிகளும் மாயம். இரண்டு கருத்துரையால் நம்மோடு பயணிக்கிறாங்க. மருத்துவர் பூபதி ஜான், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் திரு பூபதி ஜான் சார்ட்டே இன்றைய விவாதத்தை துவங்குறேன். மருத்துவர்கிட்ட இருந்து மருத்துவ பயனாளி அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு அரசு உத்தரவிடுகிற அளவிற்கு என்ன நடைபெற்றது? பொதுவாகவே பாத்தீங்கன்னா சார், நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்ல சில சொற்கள் சொல்லே ஒரு ஏற்றத்தாழ்வை கொடுக்கிறது. ஒரு சொல் உயர்த்தும்படியாக இருக்கிறது, தாழ்த்தும்படியாக இருக்கிறது. ஒரு சொல் மனதை புண்படுத்துகிறது, வலியை உண்டு பண்ணுகிறது. ஆக இந்த சொல்லில் இருக்கக்கூடிய புரிதல், அதனுடைய மாற்றங்கள் இன்று நேற்று நடக்கிறது அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக இதெல்லாம் போராடி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சாதியினுடைய பெயருக்கு பின்னால் இரு விகுதியை எடுத்துவிட்டு இரு விகுதியை போட வேண்டும் என்ற போராட்டம் எல்லாம் திராவிடர்களும் சரி, சமத்துவ மக்கள் எல்லாம் சரி, சமூக நீதி போராளிகள் எல்லாம் போராடி வந்திருக்கிறார். இரு விகுதியை சேர்த்த வேண்டும், இரு விகுதியை எடுத்து. இரு விகுதி என்பது ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய, ஒரு அவர்களுடைய மனநிலையை கீழே தள்ளுவது போல இருக்கிறது என்பதற்கான போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு. இதே போலத்தான் பாத்தீங்கன்னா அந்த வழியிலே வந்தது நிறைய சொற்கள் கூட. இப்ப கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா தமிழக அரசு இதை ஒரு கொள்கையாகவே செய்து கொண்டிருக்கிறது. நல்ல காரியம் கூடாது. காலனி என்ற சொல் மாற்றப்பட வேண்டும் என்று போராடி காலனி என்ற சொல்லை மாற்றுகிறது. ஏன்னா காலனி என்றால் ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பிடக்கூடிய சொல்லாக மாறி அது என்னது ஒரு அசிங்கமான சொல்லாக மாறிவிட்டது. காலனி என்றால் மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதுதான் ஒரு பொதுவான அர்த்தம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா இருக்கக்கூடிய காலனி என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் வாழுகிறார்கள். அந்த காலனி என்ற சொல்லை கேட்டாலே முகம் சுளிக்கிறார்கள் மற்றவர்கள் என்கிற நிலைமை மாற வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த சொல்லை மாற்றும். அப்ப அந்த வழியிலே, அந்த நீட்சியிலே பார்க்கும் பொழுது நோயாளிகள் என்று சொன்னாவே யாரு பாரு, அவன் ஒரு டிபி நோயாளிப்பா, அவன் யாருப்பா, அவன் சக்கரை நோயாளிப்பா அப்படின்னு சொன்னாவே ஒரு அவனுக்குள்ளே இருந்த நோயே இல்லாதவனுக்கு நோயே வந்துட்டு மாதிரி ஒரு உணர்வு, அது வந்துருச்சு. அதான் வல்லவன் சொன்னான், தீயினார் சுட்டவன் உள்ளாரும் ஆறாவே நாவினார் சுட்டவடு என்று சொல்றான். ஆக அவன் நோயாளி ஒருத்தருக்கிறான், நோயே நொந்து போய் ஆஸ்பத்திரிக்கு வருவான். அவன் யாரு, இந்த நோயாளிகள் அந்த நோயாளிகள் சொல்லும் பொழுது அவன் மனதிலே நான் நோயாளி ஆயிட்டனே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு உணர்வே அவனை தாக்குது. அப்ப அதை மாற்ற வேண்டும். அந்த எண்ணத்தை சீர்தூக்கி பார்த்து அதை நல்லபடியாக உன்னை ஆக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மருத்துவ பயனாளிகள் மருத்துவத்தை பயன்பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சர்க்கரை நோய் பயனாளி வாங்க நான் சொல்லிடுறேன், இது முடிச்சிடறேன். அப்போ ஒரு நோயாளி பயனாளர்கள் என்று மாறும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு ஃபீல் வருது. ரைட், ஓகே, பயனாளி. இது என்னன்னா சொல்லில் இருக்கக்கூடிய மாற்றம் அது அவனுடைய மனநிலையை மாற்றுகிறது, அவ்வளவுதான். இதுல ஒரு பெருசா உள்ளுக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆகாது. ஆனா மனநிலை மாறும் பொழுது, அவனுடைய எண்ணம் மாறும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருது. உணர்வு ஒன்னே போதுங்க, வியாதிய பாதி குணமாயிரும். ஒண்ணும் இல்லைங்க, நான் டாக்டரா இருக்கிறேன், பேஷண்ட் வர்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல வருவான், அப்படி கையை வச்சு தட்டி கவலைப்படாது, சரியாயிடும், என்ன நீ கவலைப்படுற அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவனை தட்டி கொடுத்து சொல்லுவோம், டாக்டர் டெம்பரேச்சர் 103 அடிக்கிறது. என்னப்பா 103, ஒரு பேராசிட்டமால் போட்டா குறைஞ்சிடும், ஏன் கவலைப்படாத,
மாத்திரை இருக்கேன் 2 நாள் மாத்திரை இருக்கு போட்டு பாரு, நான் இருக்கேன்ல, போன் பண்ண எதா இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன், நீ டோன்ட் வரி, அப்படி கவலை தைரியமா இருப்போ. டாக்டர் எனக்கு இந்த கட்டி வந்துச்சு டாக்டர், ஏப்பா என்ன ஆபரேஷன்ப்பா, 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம், வியாதி சரியா போயிடும், கவலை பண்ணாத, தைரியமா இரு அப்படின்னு அவனுக்கு உற்சாகம் பண்ணும்போது, அவன் எண்ணம் மாறும்பொழுது, அப்ப என்ன அது, அவனுடைய எண்ணத்தில் மாறும்பொழுது அவன் இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய அத்தனை விதமான உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுது, நல்ல கார்டிசால் என்கிற ஹார்மோன் சுரக்குது, டோபமைன் என்கிற ஹார்மோன், அதான் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் டோபமைன் சற்றுன்னு சுரக்குது. சுரக்கும் பொழுது அவனுக்குள்ளேயே ஒரு புத்வேகம் வருகிறது. அவனும் என்ன பண்றான், ஒரு வியாதியை குணமாயிட்டு போது ஒரு ஃபீல் போறான். அப்ப இந்த நோயாளிகள் என்ற பெயரை எடுத்துவிட்டு மருத்துவ பயனாளர்கள் என்று சொல்லப்படும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு நோயாளிகளினுடைய மனதிலும் கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதன் மூலம் அவனுடைய நோய் கண்டிப்பாக குறையும், குணமாகும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. சரி, ஜெகதீஸ்வரன் நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் சொல்றதுல வந்து நான் பார்ட்லி அதை அக்ரி பண்றேங்க. அதாவது சில விஷயங்கள், இப்ப உதாரணத்திற்கு ஒரு சொல், அந்த சொல் பயன்படுத்தப்படுவதால் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில், உதாரணத்திற்கு இப்ப மாற்றுத்திறனாளிகளை நம்ம வந்து வெவ்வேறு பெயர்கள் சொல்லி விழித்துக்கிட்டு இருந்தோம். கண் பார்வை தெரியாத இது கொஞ்சம் மோசமான வார்த்தைகள் கூட இருந்தது. அதே மாதிரி திருநங்கைகள் திருநம்பிகளை வந்து நம்ம எப்படி சொற்கள் பயன்படுத்தினோம், அதனால அவங்களுக்கு வந்து ஒரு காயம் மன ரீதியான ஒரு காயம் ஏற்படுகிறதா? ஆம், ஏற்படுகிறது. அப்படி அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொல்வதோ, திருநங்கைகள் என்று சொல்வதோ, திருநம்பி என்று சொல்வதோ சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது, இல்ல வந்து அவங்கள அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பார்வை என்பது இல்லாமல் இருந்தது. இப்ப துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என்று சொல்வதன் மூலியமாக நீங்க வந்து அவங்க வந்து குப்பாள்றவங்க, இப்ப யூஸ்வலா சொல்றது குப்பாள்றவங்க இல்ல, தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற, துப்புரவு பணியாளர்களோட தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற மாற்றுவதன் மூலியமாக இதெல்லாம் நடந்தது. ஆனா இந்த விஷயத்துல இப்ப நோய் என்பது அவர் இழிவா பார்க்கிறார். நோய் என்பது எனக்கு உடலில் வந்த ஒரு விஷயம், அதற்காக நான் மருத்துவரை அணுகிறேன், இல்ல வந்து நான் மருத்துவர்கிட்ட போய் என்னோட நோயை குணப்படுத்துங்கள் என்று சொல்றேன். சார் சொன்னதுல ஒரு விஷயம், சர்க்கரை நோயாளி அப்படின்னு சொன்னா மட்டும் இல்ல, சர்க்கரை உனக்கு வந்துருச்சுனாலே அவன் மன ரீதியா அவன் பாதிக்கப்படுறான். அதான் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து, தமிழ்நாடு இந்தியாலேயே வந்து 3ல ஒருத்தருக்கு சர்க்கரை வந்துருச்சு, ஐயோ சர்க்கரை நோயாளிங்கிற வார்த்தையை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரை வந்தாலே எனக்கு ஒரு மன ரீதியான ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது. அதனால வள்ளுவர் கூட சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி தான் சொல்றாரு. அப்ப வள்ளுவர் சொல்லிருக்கிறது நோய் நாடி தான் சொல்லி சொல்றாரு. இப்ப பிரச்சனை எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த சொல் வந்து ஒரு இழிவான சொல்லாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக எனக்கு இல்லை. ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையை குணப்படுத்துவதற்கு நீங்க மருத்துவர்களை போய் பார்க்க போற, அந்த மருத்துவர்கிட்ட நீ பார்த்தீங்கன்னா சாதாரண காய்ச்சல், இப்ப காய்ச்சல்னா அதுக்கு இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஸ்பெசிபிக்காவே போயிட்டோம். நீங்க வந்து ஒரு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர், ஒரு சளி தொந்தரவுகள் இருக்கிறவங்க வந்து நம்ம நோயாளி தான் சொல்றது கிடையாது. நீங்க மருத்துவத்தில் நீங்க வந்து உள்நோயாளியாக நீங்க சேர்க்கப்பட்டு இருந்தால் அப்ப கூட நம்ம அதெல்லாம் சொல்றதுல நினைக்கிறேன். அதனால இது வந்து ஒரு இழிவான சொல்லுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதற்கும் இதற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அதனால மன ரீதியாக இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி விடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலியமாக உண்மையான அர்த்தம் என்பது வருகிற, உதாரணத்துக்கு நான் தூய்மை பணியாளர்கள் சொன்னேன், தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கையும் நிறைய மாறிடுச்சா? இல்லையே. பேரை மாற்ற ஒரே ஒரு காரணத்தினால பொதுமக்களுடைய பார்வையும் சரியாக மாறிவிட்டார். பொதுமக்கள் வந்து ஓகே, இனிமேல் நான் வந்து என்னுடைய குப்பையெல்லாம் தரம் பிரிச்சு கொடுக்க போறேன், அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆயிடுச்சா? இல்ல உதாரணத்திற்கு நீங்க வந்து மருத்துவமனைகளை வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்களே வந்து இனிமேல் ரொம்ப கண்ணியமா நடத்துறாங்க, அவங்களெல்லாம் வந்து என்னைக்கா இருந்தாலும் தூய்மை பணியாளர்களை நாம் பார்க்கும் விதம், அவர்களை வந்து நம்ம வந்து நடத்தும் விதம், சொல்லப்போனா அரசாங்கம் நடத்தும் விதம். தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு நாள் ரிப்பன் பில்டிங் வாசல போராடிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இந்த அரசாங்கம் என்னென்ன செய்தார்கள் என்று பார்த்தோம். மதுரை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பெரிய படம் சேர்த்து விட்டதா, இல்ல வந்து உங்களுக்கு பெரிய மதிப்பு கொடுத்துருச்சானா? இல்லையே. அல்டிமேட்டா வந்து இல்ல, பேரெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, பேரு நல்லா வச்சாச்சு, ஆனா வந்து சோறு வைக்கலைங்கிற மாதிரிதான் இது கடைசியில போய் முடியுது. அப்போ உண்மையாக செய்ய வேண்டியது என்ன? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு வந்து நோய், நான் இப்படியே கூட சொல்றேன், மருத்துவ பயனாளர்களாக இருக்கவர்கள் வந்து பல மருத்துவமனைகளுக்கு போறாங்க. சார் மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கனிவா பேசுறாங்க. ஆனா உண்மையில் நீங்க வந்து ஒரு பிஹெச்சிக்கு போகும்போதோ, இல்ல வந்து நீங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், கேஎம்சியா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு காலர் பெரிய கூட்டம் பாக்குறோம், டெய்லி ஓபியில பெரிய கூட்டம் பாக்குறோம், கனிவாக பேசக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவர்கள் இருக்கிறார்களா? நான் வந்து அந்த மருத்துவர்களை குறை சொல்ல வேண்டாம், தப்பா எடுத்துக்க வேண்டாம். அவங்களுக்கு டைமே இல்லை. இன்னைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்ல பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயினா, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டபுள் ஷிஃப்ட் பாக்குறாங்க, 24 மணி நேரமா நான் தொடர்ச்சியா வேலை பார்க்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ மருத்துவர்களே பெரிய பிரஷர், அவங்களே பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வர நோயாளிகளை நீங்க ரொம்ப கனிவா நீங்க நடத்துவீங்களான்னு நடத்த மாட்டாங்க. அவங்க எப்ப எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல எவ்வளவு பெரிய கூட்டத்தை கால சமாளிச்சு ஒவ்வொருத்தருக்கும் மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கறது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. நீங்க வந்து இன்னைக்கு செவிலியர்களாக இருக்கக்கூடிய மிக குறிப்பாக நீங்க வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்சஸா இருப்போம், விஹெச்னு சொல்லுவோம். விஹெச்ல போஸ்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, 2000 போஸ்ட் காலியா இருக்கு. நீங்க மிட்வைஸா இருக்கிறதுல வந்து ஆயிரக்கணக்கான போஸ்ட் வேகன்சிகள் இருக்கு.
இதெல்லாம் வந்து மெட்டரல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணது. நீங்க வந்து நம்ம ஏன்னா இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு நான் வந்து விமர்சனம் பண்ணி பேசினாலும் தமிழ்நாடு வந்து ஹெல்த் கேர்ல சிறந்த மாநிலமா, சிறந்த மாநிலம் தான். அது பிரைவேட்டா இருக்கலாம் இல்ல பப்ளிக்கா இருக்கலாம், மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சரிதான். ஆனா நம்ம இதையே சொல்லிக்கிட்டு நீங்க வந்து மேலும் மேலும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நீங்க கடுமையான ஒரு ஒர்க் போர்ஸ்ல நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அது வந்து அவர்களுக்கு எவ்வாறு உதவிகரமாக இருக்கும். நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க எங்க காட்டுவாங்க, நீங்க சொல்றீங்க அந்த மருத்துவ பயனர்கள் மேலதான் காட்டுவாங்க. அப்ப அவங்க வந்து சார் எங்க பேரெல்லாம் மாத்திட்டீங்க, ஆனா கனிவா இங்க நடந்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. சில படம் சில பிஹெச்சிஸ்ல காலையில போனா டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்குது, மருந்து பற்றாக்குறை இருக்குது, நீ மருந்து வந்து இந்த சரியான மருந்து கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்னு சில குறைபாடுகள்லாம் இருக்கு. அப்போ உண்மையான பிரச்சனையை நம்ம விட்டுட்டு பெயர் மாற்றுவதால் ஒரு பெரிய மாற்றம், ஒரு புரட்சி ஏற்பட்டு விடும். இல்ல நீங்க இந்த விஷயத்தை செய்யுங்க, ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப நல்ல மருந்து கிடைக்குது, நல்ல டாக்டர்ஸ் நல்லா கவனிக்கிறாங்க, அதிகமான ஒர்க் போர்ஸ் இருக்காங்க, செவிலியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, அப்ப நீங்க மாத்துறீங்களா, ஓகேங்க பரவாயில்ல, நம்ம மன ரீதியாகவும் இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்வேன். அதை செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்வதால் மட்டும் எது மாறிவிட போகிறதுங்கிற கேள்வி நான் எடுப்பேன். பூபதி ஜான் சார் என்ன பதில் சொல்றீங்க? ரெண்டு விஷயமா இதை நம்ம பார்க்கணும். ஒரு பெயர் மாற்றம் அது நன்மை உருவாக்குகிறதா இல்லை என்றால் அது ஒரு பாசிட்டிவா இருக்கா, அப்படியே அது பெயர் மாற்றம் நெகட்டிவா ஏதாவது கொண்டு போகுதா அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். சொல் என்பது ஒரு மனிதனுடைய உணர்வை உயிர்ப்பிக்கிறது ஒண்ணு. ஒரு சொல் இறந்து போனவனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது முக்கியம். ஒரு சொல் அவன் வந்து வாழ்க்கையில் நொந்து போனவனுக்கு ஒரு ஊற்றுக்கண்ணாக ஒரு உயிர்ப்பாக இருக்கும். சொல்லே மனிதனை உயிர்ப்பிக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா சார், கடந்த கால வாழ்க்கையினுடைய எல்லாமே பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய சொல்லே அவனை குணப்படுத்துது. ஒண்ணு இல்லை சார், நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஒரு குடும்பத்துல பொதுவா நினைச்சுக்கோங்க, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, ஒரு கனிவான ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க சார். நிறைய டைவர்ஸ் வந்து கனிவான வார்த்தை இல்லாதனாலதான் சார் டைவர்ஸ். ஒரு கனிவான வார்த்தை அதுதான் சொல். அன்பே, வேற ஜெகதீஷ் சார் கூட இருக்காரு, வீட்டுல பிரச்சனை கூட இருக்கலாம், மனைவி இருக்காங்க, அன்பே கவலைப்பட சரியா இருப்பான் அப்படின்னு ஒரு சொல் சொன்னார்னு வச்சு அவங்க மனைவி வந்து காலம் ஃபுல்லா அவங்க ஜெகதீஷ் சாருக்கு எல்லாம் செய்வாங்க. அதே வார்த்தை சொல்ல மாற்றி கடினமான சொல் சொல்லும் பொழுது மனநிலைய மாறி போயிடும். நீங்க என்னதான் பண்ணி கொடுங்க சார், நீங்க காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, வசதி பண்ணுங்க, வாய்ப்பு பண்ணுங்க, ஏங்க எல்லாம் பண்ணிட்டு எங்க பேச தெரியுதா உங்களுக்கு? அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சொல் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சொல்றேன், அந்த சொல் ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக்கா எஃபெக்டா இருக்குதா அப்படின்னா there is no direct கனெக்ஷன் இல்லை. ஒரு சொல் சொல்லிட்டோம், சொன்னார், தோழர் சொன்னார், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர் வந்து தூய்மை பணியாளர்கள், சொல் மாறுது. அதனால அவங்களுக்கு சம்பளம் ஏறிடுச்சா, வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சா, அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சா, வேலையில்லா திட்டம் போயிருச்சா, அவங்களுடைய பணிச்சுமை போச்சா அப்படின்னா அதெல்லாம் மாறாது. சொல் வந்து ஒரு டைரக்ட் நேரடியான இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக்க மாத்துறது இல்லை. ஆனா பூபதி ஜான் சார், இப்போ இனி உள்நோயாளிகள் பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு இதெல்லாம் பெயர் மாற்றம் செய்யப்படும். உள் மருத்துவ பயனாளிகள் பிரிவு, வெளி மருத்துவ பயனாளிகள் பிரிவு, அப்படிதானே சார்? ஆமா. ஆனா இப்ப கூப்பிடுறாங்க, பேஷண்ட வர சொல்லு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, பேஷண்ட் அப்படிங்கிறது, இது மனசை காயப்படுத்துமா? இல்ல சார், அதாவது சார் ஆங்கில வார்த்தை இல்ல சார், ஆங்கில வார்த்தை வந்து யூன்னு சொல்றோம். நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார், ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப குப்பா, ஒரு மனுஷனை டே குப்பா அப்படிங்கிறோம், டே குப்பா வாடா அப்படிங்கிறோம். அதே வந்து குப்பர் வாங்க, இரும்பு விகுதி மாத்துது, டே மூக்கா வாடாங்க, மூக்கர் வாங்க, இரும்பு விகுதி மாத்துது. அப்ப சொல்ல ஏற்றத்தாழ்வு இருக்கு இங்க இந்த நாட்டுல, இந்த சமூகத்துல, குறிப்பா இந்த சமூகத்துல. பட் ஆங்கில சொல்ல அப்படி கிடையாது. நீ யூனாவே எல்லாரும் யூ தான். இப்ப சிஎம் யாராச்சும் ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்காங்க, நீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல சொல்ல இல்ல. அது வந்து என்ன சொல்ற, ஒரு மெடிக்கல் பெனிஃபிஷியரி அப்படின்னு நம்ம வந்துருவோம். அப்ப பேஷண்ட் மெடிக்கல் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற வார்த்தை இன்னும் நல்லா இருக்குமே.
இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த ஆங்கில வார்த்தை சொன்னதுனால சொல்லலாம். ஒரு சின்ன முடிச்சா கடந்து போயிடலாம். அதே மாதிரி யூ அப்படின்னாலும் யூ தான், சாதாரண ஒரு சிட்டிசனுக்கும் யூ தான். அதுல யூல மாறல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு சார். நோயாளி பக்கம் வந்துருவோம். நோயாளிகள் வந்து இந்த மாதிரி சொல் மாத்தினால பயனாளர்கள், பயனாளிகள், மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு மாத்தினால ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் குழப்பம் வரத்தான் சார் செய்யும். அது நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க புற நோயாளிகள் மருத்துவ பயனாளர்கள் பிரிவு அப்படின்னு குழப்பம் வரத்தான் செய்யும். அது காலப்போக்கில் சரியாயிடும் சார். காலப்போக்கத்துல அது வந்து என்ன ஆயிடும், பழகி போயிடும். அதுதான் சார். நீங்க வாழ்க்கையில நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பேஷண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல. நோயாளி ஆயிட்டேன், பேஷண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்ப பேஷண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு உளவியல் ரீதியில அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தாது. ஏன்னா அது ஆங்கில எப்படி சார் ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிஷியரி அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஹானரபிளா இருக்கும்ல. கண்டிப்பா. பேஷண்ட்ங்கிறவங்களுக்கும் நோயாளின்னு சொல்லும் போது என்ன வருத்தம் இருக்கோ அதே மாதிரி பேஷண்ட்னு சொல்லும் போது ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யுங்க. அது இல்லைன்னு மறுக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க சொல்றது 100% உண்மை. அதாவது நோயாளிகள் பேஷண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணா இந்த நோயாளிகள் அப்படிங்கிறது வந்து இதயத்துல போய் அடிக்குது. பேஷண்ட் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியல. ஆனா யோசிச்சு பார்த்தா என்னப்பா பேஷண்ட் ஆயிட்டாப்பா, யாருப்பா கேப்பா அந்த பேஷண்ட் கூப்பிடுப்பா அப்படிங்கிற வார்த்தை கூட அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இது வந்து நீங்க சொல்ல வெப்சைட் டிக்ஷனரிக்கு இல்லைன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கு இந்த நீங்க சொல்லக்கூடிய சஜஷன் எழுதி போட்டா அவன் கண்டிப்பா அது வரவேற்பான் சார். நோயாளின்னு சொல்லாப்பா, பேஷண்ட் சொல்லாப்பா, பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லு, அருமையா அற்புதமான வரவேற்பான். நம்ம தினமலர் மூலமா இந்த கருத்துக்கள் முன்னச்சுன்னு வச்சுங்க, அந்த இதை கண்டிப்பா மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்ப நம்ம நிறைய பேஷண்ட் யாருப்பா எய்ட்ஸ் பேஷண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டுப்பா, என்னப்பா எய்ட்ஸ் பேஷண்ட் அப்படின்னு இல்லப்பா பெனிஃபிஷரிப்பா அப்படின்னு சொன்னா வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. அதனால என்ன சொல்ல வரோம்னா, கண்டிப்பாக ஈவன் நோயாளி பேஷண்ட் என்று சொல்றது இருதயத்தை தொடவிட்டாலும் அவனுக்கு இருதயத்துக்கு அருகில் இருக்கிறது. ஆனா தமிழில சொல்லும் பொழுது இருதயத்துக்கு உள்ளே செல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜெகதீஸ்வரன் சார் சொன்னதுல உங்க பார்வை? இல்ல ஒண்ணு, ஆனா வெரி லைட்டர் நோட். சார் வந்து இப்ப மனைவி திடீர்னு அன்பே அப்படின்னு சொன்னா ரொம்ப குஷியாயிடும் சொன்னாரு. ஆனா திடீர்னு கூப்பிடாத ஒரு சொல்ல அன்பேன்னு சொன்னா என் மனைவி என்ன யோசிப்பாங்க, எதுக்கு திடீர்னு அன்பே எல்லாம் சொல்றேன், சேட்டை வேலை பண்ணியான்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப லைட்டர் நோட்ல சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு சொன்னாங்க குப்பா இல்ல குப்பன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சார் சொன்னதுனால திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி கழிவுநீர் தொட்டிகள்ல இறங்கி இறந்து போனவருடைய பேர் வந்து குப்பன். யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை. நீங்க அந்த பெயர்லயே வந்து இன்னைக்கு எனக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இறந்தால் ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் இது குறித்து கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கழிவுநீர் தொட்டிகளில் யாரும் இறங்கக்கூடாது, மனிதர்கள் இறங்கக்கூடாது என்று எவ்வளவுதான் சொன்னாலும் மறுபடியும் அவங்க இறங்க வேண்டிய அவ்வளவான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது இதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்க அதான் இந்த பிரச்சனை வரும். நீங்க வந்து பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடுறோம்னா அது அவர்களுடைய விஷயத்தை காயப்படுத்தாதா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவா இது வந்து இவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்னதான் நம்ம சொன்ன இப்ப தூய்மை பணியாளர் அப்படிங்கிறது நம்ம ஒரு விவாதத்தின் தன்மையில் நம்ம பேசுறோம், ஒரு பொது அரங்களை பேசுறோம். பொதுமக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கிறது. அவங்க அப்படிதான் பாக்குறாங்களா? இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, குப்பல்றவங்க வருவாங்க, நீ குப்பை எடுத்து கொடுத்துரு. யாராவது இல்லத்துல அந்த மாதிரி பயன்படுத்துறாங்களா? நீங்க இது நான் ஒத்துக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நிறைய மாறி இருக்கு. ஏன்னா அது வந்து சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம செய்தி சேனல்கள்ல பாக்குறோம், விவாதங்களை பாக்குறோம், கொஞ்சமா மாறுது. ஆனா இது டைம் ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பேஷண்ட்ங்கிற வார்த்தை ஒரு லாங் டேர்ம்ல இது இருக்கலாம். பட் என்ன சொல்றேன்னா, பட் அதை தாண்டிய ஒரு லார்ஜர் இஷ்யூல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் நான் பார்த்துட்டேன். இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இஷ்யூஸ்ல தான் நம்ம வந்து இன்னைக்கும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். நிறைய செய்தியாளர்கள் உதாரணத்துக்கு எழுதிட்டே இருக்காரு. பிஹெச்சிஸ்ல வந்து டாக்டர்ஸ் மருந்து போராட்டத்தை பார்த்துட்டே இருக்கும். டிஎம்எஸ்ல வந்து எப்பயுமே வந்து செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் மன்னிக்கணும், மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது. அவங்க என்ன கேட்கறாங்க, ஈக்குவல் பை ஈக்குவல். இது வந்து கலைஞர் கொண்டு வந்து அந்த ஜீவோ செயல்படுத்துங்க முதலமைச்சர் அவர்களே அப்படிங்கிற கோரிக்கையோட போராட்டம். கொரோனால இறந்து போன நீங்க வந்து அவருடைய மனைவிக்கு விவேகானந்தனுடைய மனைவிக்கு வேலை கொடுங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து யாத்திரை எல்லாம் வர்றாங்க. தொடர்ச்சியாக அவங்க வந்து போராட்ட கடத்துல இருந்துட்டே இருக்காங்க. அவங்களை வந்து வெவ்வேறு இடங்கள்ல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கொரோனால வந்து எந்தெந்த மருத்துவ பணியாளர்களுக்கு நீங்க வந்து முன்கள பணியாளர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் சொன்னோமோ அதையே செய்யாமல் இன்னும் இந்த கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து வேகன்சிஸ் நிறைய இருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் வேகன்சிஸ் அதிகமா இருக்கு, டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கு.
தொடர்ச்சியாக நீங்க சாருக்கே தெரியும், டாக்டர்ஸ் வந்து சொல்ற மிக முக்கியமான ஒன்று, நீங்க ஓபி வந்து காலையில மட்டும் மச்சப்பட்டது, சாயந்தரத்துல ஓபி கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒரு மெடிக்கலுக்கு நம்ம செலவு பண்றது, பிரைவேட் மெடிக்கல் கேருக்கு நம்ம செலவு பண்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நான் சொல்றது, இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்க்கான பிரச்சனை இல்லை, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு பிரச்சனை இல்லை, நீங்க வந்து அஃபோர்டபுள் கிளாஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஏழைகளாக இருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இன்னும் சொல்ல போனா ஓபி வந்தா காலையில போய் நிற்கிற அந்த மக்களுக்கு சாயந்தரம் ஓபி இல்லாத காரணத்தினால திடீர்னு ஒரு காய்ச்சல், பையன் ஸ்கூல்ல இருந்து வர்றான், பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வர்றான், அவனை கூட்டிட்டு போய் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கணும். ஒரு ஃபீவர், ஒரு ஜுரம், ஒரு காய்ச்சல்னா நம்ம பிரைவேட் கேரை தான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நெடுங்காலமாக டாக்டர்ஸோட, மருத்துவர்களோட ரொம்ப நியாயமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து மருத்துவ பயனாளர்களுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இதுல வந்து அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் கிடைக்கும் சொல்றோம், கூடுதல் ஸ்ட்ரெஸ் தான். இவங்க தனியா பிரைவேட் கூட பிராக்டிஸ் கூட பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த மக்களுக்கு நன்மை பயக்கும்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல வைக்கலாம். இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் நான் பார்க்கிறேன். நீங்க வந்து பேரையும் நீங்க அதான் சொல்றீங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க அதையும் பேரலா செஞ்சுட்டு கூட இல்லை, அதுக்கு பேரலா செய்ய பிரச்சனையே இல்லை. நீங்க இதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்ப பொதுமக்களோட பார்வையில டக்குன்னு இப்ப நீங்க பாக்குறீங்க அந்த செய்தி வந்து கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்டர்நெட் போன் பண்றது, இதனால என்னங்க மாறிடும், எல்லாருடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னா, இதனால என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்கிற முடியும் அப்படிங்கறதான் கேள்வியாக இருக்கிறது. செய்ய வேண்டிய பெரிய விஷயங்களில் நம்ம அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கறதான் நான் அதை ப்ரையாரிட்டியா பாக்குறேன். இதை விட அதை ப்ரையாரிட்டியா பாக்குறேன். இப்போ மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவா இருக்கிறாங்க, நிறைய மருத்துவ பயனாளிகள் வராங்க. ஏதோ ஒரு டைம்ல பேஷண்ட்டை வர சொல்லுங்க, நோயாளிகளை வர சொல்லுங்க அப்படின்னு ரெகுலர் டைம்ல பயன்படுத்தினா அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படும்ல. அதே நோயாளிகள் எங்களை மருத்துவர்கள் இப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு அவர்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. சார் நீங்க சொல்ற இது வந்து ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சொல் நம்ம உண்டு பண்ணும் பொழுது அதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகும். சார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம், நீங்க கார் வாங்கிருக்கிறீங்க, இப்ப நீங்களே ஒரு BMW வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு. ஆனா அந்த BMW காரை ஓட்டி பழங்க, சாதாரண கார் தான் இருக்கு, அது வந்து ஆட்டோமேட்டிக் கார். அதை ஓட்டுவதற்கு, அந்த காரை பக்குவமா செலுத்துவதற்கு ஒரு 6 மாதமான உங்களுக்கு டைம் பிடிக்கும். ஏன்னா அது சிக்கலா இருக்கும். ஆனா ஒரு 6 மாதம் கழித்த பிறகு நீங்க சுண்டு வரல அதை ஓட்டுவீங்க, சர்ரு சர்ரு சர்ன்னு போவீங்க. அதை போலத்தான் எந்த ஒரு சொல்லும், எந்த ஒரு பழக்க வழக்கமும், நடைமுறைகளும் ஆரம்பத்தில் சிக்கல் தான். ஏன்னா அதுக்கு பழகி கொள்ளும் பொழுது அது கண்டிப்பாக அதற்குள்ள என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள போயிடுவான், உள்ளே போயிடுவான், போய் அந்த சிக்கலை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவான். இனிஷியல் பீரியட்ல அது வந்து கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு சிரமத்தையும் சிக்கலையும் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம பழகல, அவ்வளவுதான். கொஞ்சம் பழகிட்டோம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இன்னொன்னு சொன்னாரு நம்ம ஜெகதீஷ் சார், சொன்னாரு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதன் மூலம் ஒரு பேரை மாற்றுவதன் மூலம் மற்றதை எல்லாத்தையும் நம்ம வந்து கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. இல்ல, மற்றதுல எல்லாத்திலையும் முக்கியமா கவனம் செலுத்தணும். பெயர் மாற்றுவது என்பது அது ஒரு 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 அடிப்படை நிலை, அவ்வளவுதான். இதனால வந்து மத்த அவங்களுடைய திட்டத்தையெல்லாம் மாற்றுறது, எல்லாமே செஞ்ச மாதிரி அப்படியெல்லாம் பண்ணணும்னா அது தோல்வி அடைஞ்ச மாதிரிதான் இருக்கும் எந்த ஒரு அரசும். ஒரு இனிஷியல் ஸ்டெப், அவ்வளவுதான். ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு பவுடர் கோட், அவ்வளவுதான். அந்த பவுடர் கோட்டு ஒரு விதமான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது, ஒரு உணர்வை தருகிறது, அவ்வளவுதான். இந்த பெயர் மாற்றத்துல இந்த பெயர் மாறிவிட்டதுனால் பல கோரிக்கைகள் இருக்கும்போது அதை கொஞ்சம் மாற்றுறதுக்காக இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வருதா, பெயர் மாற்றங்கள்லாம்? அதானே ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. அது வந்து சார், அதாவது எப்படின்னாங்க, இப்ப அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் இஷ்யூ போயிட்டு இருக்கும். மேஜர் இஷ்யூ போகும்போது டக்குன்னு இன்னொரு இஷ்யூ கொண்டு வந்து அதை பண்ணாங்க, மேஜர் இஷ்யூ குறையும். இப்ப கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஒரு சின்ன ஒரு மேட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம பிசிக தலைவர் வந்து திருமாவளவன் கார்ல போயிட்டு கரெக்ட் டக்குன்னு ஒரு வக்கீல் உள்ள வர்றாங்க, அது ஒரு சின்னது, அதுக்கு ஒரு போராட்டம், இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் வருது. ஒரு இஷ்யூ இருந்தா இன்னொரு இஷ்யூ, அதுக்கு அரசியல் தலைவர் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க, அது போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பெயர் மாற்றம் வந்து ஒன்னொரு விஷயத்திற்காக இந்த பெயர் மாற்றம் ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாதுங்க. கண்டிப்பா இந்த பெயர் மாற்றம் என்பது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிட்டி லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது மைல்டா போயிட்டு இருக்குது. நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் கிராமத்து லெவல்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. என்னப்பா இன்னும் பயனாளர்கள் பெயர் மாத்திருக்காங்க, அப்படியா அதெல்லாம் மாத்திட்டு போப்பா, எங்களுக்கு என்னப்பா, டெய்லி வேலைக்கு போனதான் காசு, வந்தா தான் காசு, நான் படுற காசு யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க கிராமங்கள். அப்போ இந்த கிராமத்திலயும் சரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலும் சரி, இது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஒரு இன்டலெக்சுவல் குரூப்ல, ஒரு அறிவுசார்ந்த தளத்திலையும் மற்ற இருக்கக்கூடிய இந்த சமூக தளத்திலையும் இது கொஞ்சம் அப்படியே பேசப்படும். அதனால இந்த பெயர் மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற காரியத்துல கைவிட்டுறவும் கூடாது, மற்ற காரியத்துல கவனம் செய்யணும். இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் டோக்கன், அவ்வளவுதான். ஒரு உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய, மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சொல், அவ்வளவுதானே ஒழிய மற்ற இன்னும் கவனம் செலுத்தணும்.
தோழர் சொன்ன மாதிரி, அதாவது வந்து டாக்டர்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கு. நம்மளுடைய மருத்துவத்துறையில முதல் நிலையில் இருந்தாலும் இன்னும் தக்க வச்சுக்கொள்ளணும். இன்னும் நிறைய சேவைகளை கொண்டு வரணும். இது போன்ற மக்களினுடைய பிரச்சனைகள் அன்றாடம் தீர்க்கப்படணும். நோயாளிகளுடைய வரவு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வரவு இப்ப அதிகமாயிருச்சுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து புதுசா இப்ப வந்து கலைஞர் பில்டிங் கட்டி இருக்கிறாங்க கிண்டியில. அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நோயாளிகள் அதிகமா போறாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அப்ப பார்த்தா நோயாளிகள் ஃப்ளோ அதிகம். டாக்டர்ஸும் பற்றாக்குறையா இருக்கு. அவங்க மீட் பண்ண முடியல. புரியுது. அதையெல்லாம் கரெக்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அரசு இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லிக்கிறேன். சரி, ஜெகதீஸ்வரன் நிறைவாக. அதாங்க நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான இது ஒரு லாங் டேர்ம்ல நிச்சயமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக பயன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க வந்து இந்த மாதிரியான பெயர் மாற்றங்கள் இது வந்து இது மக்கள்கிட்ட தான் நீங்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் பொழுது மக்களுடைய முதல் கேள்வி அதுவாகத்தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு விமர்சன பார்வையோடு அதை அணுகுறாங்களா? இப்போ நீங்க டாக்டர்ஸ் கம்யூனிட்டியில அவங்க பார்க்கலாம், ஓகே அப்படின்னு சொல்றோம். டாக்டர்ஸ் கம்யூனிட்டிலேயே இப்ப டக்குனு ஒரு டாக்டர்கிட்டயே பேசணுமா என்ன சொல்லுவாங்க? ஓகே, இதனால என்னங்க ஆயிட போகுது, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்க அதான் நான் மறுபடியும் அந்த புள்ளிக்கு தான் நான் வர்றேன். பொதுமக்கள்கிட்ட இது என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது? ஓகே, எல்லாம் மாறிடுச்சா? ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை பண்றாங்களா, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள், நான் மருத்துவம் சார்ந்து மட்டும் தான் பேசுறேன். மருத்துவம் சார்ந்து கொடுத்த வாக்குறுதிகள் மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரி செய்து விட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நீங்க அடையாளமாக செய்யும் போது கூட மக்களே அதை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, ஓகே, நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்லையா? இப்போ மாற்றுத்திறனாளின்னு கொண்டு வரும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வந்து திருநங்கைகள் சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு இழிவான பார்வை இருக்கு. அதை மாற்றுவதற்கு ஒரு நல்ல கண்ணியமான பெயரை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு திருநங்கைகளுக்கான தினம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து முன்னாடி அவர்களை எப்படி கொச்சைப்படுத்தி பேசிக்கணுமோ அது யாருமே பேசுறதில்ல. இன்னும் சொல்ல யாராவது மீறி பேசினாலும் அங்க ஒரு இடத்துல அவர் முறைச்சு பாக்குறாங்க, எப்படி அந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம், கொச்சைப்படுத்தி பேசலாம். அதே மாதிரி நீ மாற்றுத்திறனாளிகள் குறித்து யாரும் பொது வழியில் ஒரு அரசியல்வாதி கூட தவறாக பேசிவிட்டால் நிறைய நேரங்கள் அவங்க வாயை விட்டுறாங்க, ஏதாவது வார்த்தையை விட்டுறாங்க. வார்த்தையை விட்டோம்னா அதற்கான சங்கங்களும் அமைப்புகளும் இன்னும் சொல்லப்போனா சக அரசியல்வாதிகள் கூட நீங்கள் அப்படி பேசுறது தவறு அப்படிங்கிறத கண்டிக்கிற இடத்திற்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதெல்லாம் உண்மையிலேயே நீ கலைஞர் அதெல்லாம் கொண்டு வந்தாருன்னா அதெல்லாம் உண்மையிலே தேவையான மாற்றம், அதனால மாற்றுக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது எனக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த அளவிற்கு நீங்க வந்து கண்டிப்பா இழிவான சொல்லலாம் நான் பார்க்கவில்லை. அதனால இதுல செய்ய வேண்டிய விஷயங்களை முதலில் செய்துவிட்டு அதற்கு பேரலா இதை செஞ்சா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நன்றி நன்றி நன்றி. இனி மருத்துவ பயனாளி ஒரே உத்தரவால் மொத்த நோயாளிகளும் மாயம் என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பயணித்தார்கள். மருத்துவர் பூபதி ஜான், அரசு விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.